ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி பச்சை பயிரை வச்சு தான் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி பச்சை பயிரை ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த பச்சை பயிரை இப்போது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வானிலையில் இப்போ இந்த பச்சை பயிரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வாசம் வந்து நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த பச்சை பயிரை. இந்த பச்சை பயிர் வந்து நல்லா செவந்து வந்தால் போதும், ரொம்ப வறுத்துறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வறுத்ததை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இது வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இந்த பச்சை பயிரை இப்போது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ண போகிறோம். அதனால் இது ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆறட்டும். அடுத்ததாக வந்து கலந்து கொடுத்துக்கோங்க, நல்லா ஆறட்டும். இப்போ வந்து எந்த அளவுக்கு பச்சை பயிரை ஒரு கப்பில் எடுத்தோமோ அதே அளவுக்கு கப்பில் வெல்லம் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்திக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க வாசனைக்காக. இது கூடவே வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச பச்சை பயிரையும் இப்போ இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடராக நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும், அப்போ தான் லட்டு பிடிக்க நல்லா இருக்கும். இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம போட்டுடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ லட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு கரண்டியில் நெய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றிட்டு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெய் வந்து அதிகமாகவும் ஊற்றிடாதீங்க, 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி நெய் வந்து ரொம்ப காய்ச்சக்கூடாது, உருகி வந்து வந்தால் போதும். ஆவி ரொம்ப பறந்து வரக்கூடாது, அப்புறம் இந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா உருகி வந்தால் போதும். இப்போ இந்த காய்ச்சினா நெய்யை நம்ம பவுடரில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க, சூடாக இருக்கும் அதனால். இதே மாதிரி எல்லா நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்பூன்லேயே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையை வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கையில் வச்சு எல்லா பக்கமும் நெய் வர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சி விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சைஸில் வேணுமோ அவ்வளோதான். நம்மளுடைய பச்சை பயிர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து 10 வந்திருக்கிறது ஒரு கப் அளவுக்குல. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.